எங்க ஆக்கள் தப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா மாத்த இப்னு ஆதம் இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனுஷன் மௌத்தானா மூன்று விஷயம் தவிர மத்ததெல்லாம் துண்டிக்கப்பட்டுரும். கபருக்கு 3 தான் போகும். ஒரு மனுஷன் மௌத்தானா கபருக்கு 3 விஷயம் போகும். ஒன்று வலதின் சாலிஹின் யதுலஹு, பாப்பா உமாக்காக துவா செய்யற சாலியான புள்ள, அவர் செய்த அமல் அவர் செய்த துவா போய் சேரும். இப்ப புள்ள பெற்று வளர்த்திக்க எப்படி? யூனிவர்சிட்டி எல்லாம் முடிச்சிட்டார், டிகிரி முடிச்சிட்டார், பிஹெச்டி முடிச்சிட்டார், டாக்டர் முடிச்சிட்டார், எல்லாம் முடிச்சிட்டார். பாப்பா மௌதானா அல்லாஹ் மக்ஃபிர்லஹு வர்ஹம்ஹு தெரியா பேப்பர் எடுத்துக்கு போறார். நமக்கு மையத்துக்கு துவா பாடம் இல்லாத புள்ள. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? புள்ள செய்யற துவா உண்டு. ரெண்டாவது என்ன? சதகத்தின் ஜாரியா, நீங்க செஞ்ச நிலையான தர்மம், நாம சம்பந்தப்படுறது. அது நாம வளர்த்த புள்ள, நாம செஞ்ச தர்மம். நாம மரத்தை நாட்டுறோம், ஒரு மதரசா கட்டுறோம், ஒரு பள்ளிக்கு கொடுக்கிறோம், என்ன இப்படி நிலையான தர்மம். அடுத்தது என்ன? இல்மின் யுன்தஃபஉ பிஹி, நாம கற்றுக் கொடுத்த ஒரு பிரயோசனமான அறிவு, ஒரு மார்க்க விஷயத்தை ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துட்டோம், அவர் அதை வச்சு அமல் செய்ய அது வெறும். இது 3 தவிர மத்ததெல்லாம் துண்டிக்கப்படும் என்று யார் சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? அவர் என்ன வேணும்னாலும் பாவம் செஞ்சுட்டு போவாரு, அவரு கடன் அப்படியே இருக்கும், அது போக அவரு சொத்துக்கள் பங்கு வைக்கப்படாத சீதனக்காரன் எடுத்துருவான். மௌலவி வந்து நின்றுகிட்டு பின்னி நிற்பார். என்னன்னு கேட்டா, இல்ல 3க்கு மாடா இருக்கிற ஐடியாப்பமான்னு கேட்பார். அவரை பிரச்சனை தான். செத்தவன் வாயில மண், இருக்கிறவன் வாயில சோறு வளையாக்கள் சொன்னாதான். இது பச்சை பழன்றதாலும் திட்டின, அதை வச்சு ஒரு பழைய தெளி தானே திட்டணும். டேய் சக்காத்து கொடுத்துருவாய் என்று திட்டலாமா? இல்ல, கத்த மோதிடுவாய் என்று தான் திட்டம். அவ்வளவு பச்சை பழ திட்டுறது. அப்ப எப்படி எல்லாம் நடந்துப்பார். 3ஆம் நாள் நினைவஞ்சலி, 3ஆம் கத்தமும் ஓதுறான். 3ஆம் கத்தத்துக்கு பழைய அக்கறை பத்தி சிஸ்டம் என்ன? இடியப்பமும் பானியும் இருந்தா தான் 3ஆம் கத்தம். எங்க கண்டுபிடிச்சானு தெரியாது. இப்ப கொஞ்சம் ஸ்பெஷலா 40க்கு தொதல் கழுவாங்க, கேக்கு வெட்டுறாக்கள் எல்லாம் இருக்காங்க. 40க்கு மாடா இருக்கிற, வருஷத்துக்கு மாடா இருக்கிற மௌலவி ஷாப் வந்து இருந்து மடையை வச்சு விட்ட உடனே அவருக்கு இந்த சோத்தை பார்த்தா எல்லாம் மறந்து வைத்து கடைசியா கேட்பாரு, 6க்கு ஓதுறேன். அப்ப 6 தெரியாம தந்துண்டா அவன் கண்ணாலையும் காணாத ஆளுக்கு என்ன துவா கேட்கிறாங்க? ஒருத்தன் உளம் உருகி துவா கேட்கணுமே அல்லாஹ் கிட்ட. அவனுக்கு 6 ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியும். அந்த எல்லாம் சரி, 6க்கு ஓதுற துவா பேரை சொல்லுங்க காணா. இது என்ன? நாம நம்மள அது ஜோராக்கி பணியாரம் ஆக்கி வெளியில கொடுக்க நம்மள வாப்பாக்கு நாம கொள்ள ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கலாம். அது என்ன 7வது நாள் கேட்கறோம். நாங்க என்ன சொல்றோம்? நம்மள சொல்லுவாங்க